finishes off in style. A magnificent strike into the crowd. ஸ்டீவ் ஸ்மித் இப்போ புது டெஸ்ட் ஓப்பனரா வந்து அவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்ண போறாரு. அதாவது இது வரைக்கும் நம்பர் 4ல ஸ்டீவ் ஸ்மித் அச்சீவ் பண்ண ரெக்கார்டு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல. அண்ட் இப்போ ரீசென்ட் டைம்ல லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமா அவர் ஒரு சின்ன ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம்ல போயிட்டாரு. அதனால அவரோட ஆவரேஜும் 60ல இருந்து கீழே குறைஞ்சி இப்போ 58ல வந்து நிக்குது. ஸோ ஸ்டீவன் ஸ்மித்தே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி போய் நான் ஓப்பன் பண்றேன் டேவிட் வார்னர் ரிட்டையர் ஆனோன்னு அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட்டை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அதுக்கு அவருக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு. ஸோ இதை எப்படி ஸ்டீவன் ஸ்மித் யூஸ் பண்ண போறாருன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் ஒரு விஷயம் ஷுவரா சொல்லிக்கிறேன், ஸ்மித் மாதிரி பிளேயர் ஃபார்முக்கு வந்தா, அதுவும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வந்து நிற்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கதி கலங்குவாங்கன்றதா என்னோட ஒரு ஃபீல். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ ஸ்டீவ் ஸ்மித் அவரோட புது கெரியர், அதாவது டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பனரா ஸ்டார்ட் பண்ண போறாரு நாளைக்கு மேட்ச்ல. ஸோ வெஸ்ட் இண்டீஸோட டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் தான் வந்து ஓப்பன் பண்ண போறாரு. இட்ஸ் கோயிங் டு பி ரியலி எக்ஸைட்டிங். அண்ட் கண்டிப்பா இது வந்து டெஃபினட்டா ஆஸ்திரேலியாவுக்கு பெனிஃபிட் ஆகுங்க. இதுதான் என்னோட ஒரு கட் ஃபீலிங். ஏன்னா ஸ்டீவ் ஸ்மித் எவ்வளவு பெரிய ஒரு பிளேயர், டெஸ்ட் கிரிக்கெட் வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ ஸ்டீவ் ஸ்மித் அவரோட புது கேரியர் ஆஸ் அ ஓப்பனரா வந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு நாளைக்கு டெஸ்ட் மேட்ச்ல அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். கண்டிப்பா ஆஸ்திரேலியா இதனால பெனிஃபிட் ஆவாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா ஸ்மித் மாதிரி பிளேயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா அவர் அவுட் ஆகுறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், முக்கியமா டெஸ்ட் கிரிக்கெட்ல. அதுவும் அவர் ஓப்பனிங் விளையாடுறாருன்னா ஆப்வியஸ்லி ஆப்போனன்ட்டுக்கு ஒரு அல்டிமேட் ப்ரெஷர். ஆஹா, ஸ்டீவ் ஸ்மித் ஓப்பனிங்லேயே அவுட் ஆக்கிடணும், இல்ல நின்னாருன்னா டபுள் செஞ்சுரி போட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பிளேயர் அவரு. ஸோ டெஃபினட்டா அந்த ஒரு அட்வான்டேஜ் ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கு. அண்ட் டெஃபினட்டா இதுக்கு கிரெடிட் யாருக்கு கொடுக்கணும்? ஸ்டீவன் ஸ்மித்துக்கே ஸ்டீவன் ஸ்மித் கொடுத்துக்கணும். ஏன்னு சொன்னா அவர் தான் வந்து மேனேஜ்மெண்ட்டை புஷ் பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது டேவிட் வார்னர் ரிட்டையர் ஆக போறாருன்றது நல்லா தெரியும். இந்த பாகிஸ்தான் டெஸ்ட் சீரீஸ்ல பெர்த் மேட்ச்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கிட்ட ஸ்டீவ் ஸ்மித் நான் ஓப்பனரா இறங்குறேன், வார்னர் ரிட்டையர் ஆனோடனே நான் ஓப்பனா இறங்குறேன், ப்ளீஸ் இதை கன்சிடர் பண்ணுங்கன்ற மாதிரி நிஜமாவே ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. பட் மேனேஜ்மெண்ட் அதை அந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கல. வேற சிட்னி டெஸ்ட், அதாவது கடைசி டேவிட் வார்னரோட லாஸ்ட் டெஸ்ட் இருந்தது பாத்தீங்களா சிட்னில, அப்போ இன்னுமே அழுத்தமா இவர் போய் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்காரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஹா இந்த பையன் வந்து சீரியஸா சொல்றான்ப்பா, சரி ஓகே ஓப்பனிங் ட்ரை பண்ணலாமே, என்ன தப்பு இருக்கு, இவ்வளவு பெரிய ஒரு பிளேயர் இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கு நம்பர் 4ல. அண்ட் ஓப்பனிங் வந்தா இன்னுமே சூப்பரா இருக்குமே. நம்பர் 3 நம்பர் 4ல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்டீவ் ஸ்மித் இவ்வளவு அடிக்க முடியுமோ அதே நம்பர் 1லயும் வந்து அடிக்கலாம்ன்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் மேனேஜ்மெண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு யோசிச்சு டிசைட் பண்ணி ஒத்துக்கிட்டாங்க, ஸ்டீவ் ஸ்மித் நீங்க தான் ஓப்பனர் இந்த டெஸ்ட் கிரிக்கெட்ல அப்படின்னு சொல்லி. ஸோ நிஜமாவே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு ஸ்டீவ் ஸ்மித். அதை தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல்லையும் அவரும் வந்து ஒன்று சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு புஷ் பண்ண மேனேஜ்மெண்ட்டை ஒத்துக்க வைக்க நான் ஓப்பனரா இறங்குறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா கேமரன் கிரீன்ற ஒரு பிளேயரை கண்டிப்பா ஃபிட் பண்ணணும் டாப் 6லன்றதான் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டோட கான்செப்டே. அதுதான் அவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ கேமரன் கிரீனை தூக்கி ஓப்பனிங்ல இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு ஃபேரா இருக்காது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அவர் நம்பர் 4ல வந்து விளையாடுறது இன்னுமே பர்ஃபெக்டா இருக்கும். தென் இன் ஃபியூச்சர் நாளைக்கு நல்ல பெரிய பிளேயர் ஆனதுக்கு அப்புறம் ஓப்பனிங் வேணா கிரீன் இறங்க வாய்ப்புகள் இருக்க, ஐ மீன் ஓப்பனிங் இறங்கினா பெட்டரா இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனாலதான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியன் மேனேஜ்மெண்ட்டுக்கு நானே போய் இந்த ரிக்வஸ்ட்டை கேட்டுக்கிட்டேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் என்ன சொல்றது, நிஜமாவே ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டுக்கு தலை வணங்குறேன். நான் கேட்ட டிசிஷனை வந்து அப்ரூவ் பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப எமோஷனலா பேசியிருந்தாரு ஸ்டீவ் ஸ்மித். பட் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் வந்து பாத்தீங்கன்னா நின்று அடிக்கணும்டா, இறங்கி அடிக்கிறேன் அப்படின்ற லெவலுக்கு டிசைட் பண்ணிட்டாரு போல இருக்கு. ஏன்னா நிறைய டெஸ்ட் மேட்சஸ் வருது அவங்களுக்கு, இதுக்கப்புறம் நியூசிலாந்து டெஸ்ட் மேட்சஸ் வருது. அண்ட் இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு போறாங்க இந்த இயர் எண்டில். ஸோ அதுவுமே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது. ஸோ டெஃபினட்டா ஸ்டீவ் ஸ்மித் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்கெட் மைண்ட்ல வந்து ஒரு டார்கெட்டை செட் பண்ணி தான் இந்த டிசிஷனை எடுத்திருக்காருன்றது மட்டும் கிளியர் கட்டா தெரியுது. அண்ட் மோர் ஓவர் ஸ்மித்தோட டெஸ்ட் ரெக்கார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு காலகட்டத்தில் 60 ஆவரேஜ், மோர் தென் 60, 63, 64 வச்சிருந்த அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 58 ட்ராப் ஆயிட்டாரு. அவரோட டெஸ்ட் கேரியர் கிட்டத்தட்ட ஒரு 9500 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இப்போ பிரசென்டா 58 ஆவரேஜ் வச்சிருக்காரு, 32 ஹண்ட்ரட்ஸ் அடிச்சிருக்காரு. பட் 2023 வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்பவே புவர் இயர் கம்பேரிட்டிவ்லி. அவரோட கெரியரை பார்க்கும்போது ஹண்ட்ரட்ஸும் இந்த அளவு பெருசா அடிக்கல. 50ஸே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இதுவே இந்த பாகிஸ்தான் டெஸ்ட் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா லிட்டரலி ஒரு 50 அடிக்கவே கஷ்டப்பட்டாரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் ரொம்ப லோவா இருந்துச்சு. அந்த ஒரு என்னப்பா ஸ்டீவ் ஸ்மித்தியா நம்ம பாக்குறோம், என்ன இவர் இவ்வளவு தடவு தடவுறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டீவ் ஸ்மித் மாதிரி பிளேயர்லாம் அவே கண்டிஷன்ஸ்ல செம்மையா விளையாடுவாரு. ஈவன் தோ அவே கண்டிஷன்ஸை கொஞ்சம் சுரப்பினாலும் ஹோம் கண்டிஷன்ஸ் வரும்போது வச்சு செஞ்சிருவாரு. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யார் ஆப்போனண்டா இருந்தாலுமே.
செஞ்சுரி டபுள் செஞ்சுரி போட்டு தாக்கிடுவாரு. அதனாலதான் அவரால் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் 60க்கு மேல மெயின்டைன் பண்ண முடிஞ்சுது. பட் 2023 அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபால். ஸோ அதை எப்படியாவது ரெக்டிஃபை பண்ணணும், திருப்பி அவனை நம்ம ஆவரேஜ் எடுக்கணும், ஆஸ்திரேலியாவுக்கு வின் பண்ணணும் நிறைய மேட்சஸ். ஸோ அதுக்கு பிக் ஸ்கோர் அடிக்கணும், அதுதான் வந்து ஸ்டீவ் ஸ்மித்தோட ஆசை. அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ரியலி எக்ஸைட்டிங். ஒரு நியூட்ரல் ஃபேனா நீங்க பாத்தீங்கன்னா அவரோட கெரியர் எண்ட்ல தான் இருக்காரு. ஸோ இன்னும் யூ கேன் பிளே நல்ல ஃபிட்னஸ் 2-3 இயர்ஸ் இருப்பாரு. கிட்டத்தட்ட இவரு கேன் வில்லியம்சன், விராட் கோலி, ஜோ ரூட் எல்லாம் அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. பட் டெஃபினட்டா இன்னும் 2-3 இயர்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட் ஸ்டீவ் ஸ்மித் கிட்ட இருக்கு. அண்ட் பீங் ஓப்பனரா அவர் இன்னுமே நிறைய சாதிக்கலாம் அப்படின்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னைக்கு 32 100s அடிச்சிருக்காரு. நாளைக்கு ஒரு 2-3 இயர்ஸ்ல அவர் ரிட்டையர் ஆனாலும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-45 100s மேல அடிக்க வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். நாளைக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வெஸ்ட் இண்டீஸோட. கிட்டத்தட்ட ஒரு வீக்கர் டீம் தான் வெஸ்ட் இண்டீஸ். ஸோ ஸ்டீவ் ஸ்மித் வச்சு செய்வாருன்றதுதான் இந்த 3 டெஸ்ட் மேட்ச் என்னோட ஒரு ஃபீல். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலாம் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நிறைய கருத்துக்கள்லாம் உங்களுக்கும் இருக்கும். தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்